ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மாமன் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து நம்ம சூரி, ஆக்டர் சூரி, ஹீரோ சூரி, அவர் தான் லீட் ரோல் பண்றாரு இந்த படத்துல. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு விடுதலைக்கு அப்புறம் அவர் அடுத்த படம், விடுதலை 2 அதுக்கப்புறம் அடுத்த படம். இன்னும் நிறைய படம் கூட வரிசையில இருக்குன்னு சொல்றாரு அவர் லிஸ்ட்ல. எனக்கு என்னமோ இந்த ஓஜி சூரி வச்சு கலாய்ப்பாரு, எஸ்கே சூரி காம்போ அதெல்லாம் செம்மையா மிஸ் பண்றேன். ஹீரோ ஆயிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு ஹீரோட்டிக்கா தான் அந்த ஸ்டாரியை எழுதுவாங்க. ஹீரோ தான் எல்லாம் காப்பாற்றுவார் அப்படி இப்படின்னு. ரியலிஸ்டிக்கா ஏதோ வந்துட்டு இருக்காது ஹீரோ ஆயிட்டாலே. பட் அவர் மனசு லுக்கா இருக்கட்டும், செம்மையாங்க இருக்காது. ஹீரோ ஆயிட்டோம் டோட்டலா சேஞ்ச். லைக் வந்து நம்ம சந்தானம் மாதிரி, சந்தானமே நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ண பாதை ஏதோ அதாவது அவங்க கிடைச்ச சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் மக்கள் ஃபேன்ஸ்க்குலாம் எடுத்துக்கிட்டா வந்துட்டு சில ஃபேன்ஸ்க்கு வந்து முக்கால்வாசி ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு அந்த அந்த காமெடி, அந்த ஹியூமரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ பரவாயில்ல, வருத்தமா இருந்தாலும் பெருமையா இருக்கு. ஆஸ் அ சூரி ஃபேனா கண்டிப்பா உங்களுக்கு பெருமையா இருக்கும். ஸோ இந்த படத்தை பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. ஏதோ புது படம் வந்திருக்கு, சூரி சார் படம் வந்திருக்கு, அது மட்டும் தெரியும். பட் இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்க போகுது, அப்படி அது மட்டும் தாங்க தெரியும். ஸோ வாங்க டைரக்டா நம்ம ட்ரெய்லர் இந்த ரியாக்ட் பண்ணிடுவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. அக்கா அக்கா எந்திரி எந்திரி என்ன எழுந்திரி. உன் பையனுக்கு காது முளைச்சிருக்கு. நாம பேசுறது அவனுக்கு கேட்கும். அப்படி நான் தான் பேசுவேன். பேசு. என்ன பெத்தாரே, இந்த உலகத்துல நீ பார்க்க போற முகம் உன் மாமே முகமா தான்டா இருக்கும். உன்னை நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் பவுடர் போட்டு விடுவேன், தீ எறும்பு அண்டாம பார்த்துக்குவேன். உனக்கு பாசங்காட்ட அப்பா அம்மா, செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி, உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை, மலை போல மாமே, இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. இந்த பெத்தார நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. உன்னை டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். நாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், ஊர் சுத்தலாம். வாழ்க்கைய கொண்டாட்டமா இருக்க போகுதுடா. பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும், குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும், யாரும் யாரை விட்டு போனாலும், நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. நைஸ்ங்க. லைக் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்னு சொல்லுவாங்களே, அஞ்சு அஞ்சு கேட்டகரியில் வரும்னு நினைக்கிறேன். லைக் சூப்பராக இருக்கு, ரொம்ப எமோஷனலாக இருக்கு, கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்னால இந்த மாதிரி ஸ்டாரி எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்டது வந்திருக்கு. பட் இந்த ஸ்டைலில் வந்ததுலன்னு தான் சொல்கிறேன். அதாவது தாய் மாமா இதை மட்டும் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாரி வந்ததுல. பட் ஒரு குடும்ப கதையில வந்துட்டு இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஸ்டாரியா வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பழைய படங்கள்லாம் சொல்றேன், ஏர்லி ஸ்டார்டிங் 2000s அதெல்லாம் சொல்றேன், படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இது
நிறைய சப்போர்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. எல்லா படத்துலயும் வருவாங்களே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம், லேடிஸ் மேன்ஸ்லாம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒரு படத்துல வச்சிருக்காங்க ஒரு குடும்பத்துக்காக. செம்மையா இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது. ஸோ அதே நேரத்தில் எமோஷனலா எங்கேஜிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிற போது. சரிங்களா? ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கீழே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி என்ன முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட். பாய்.